வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். ஃபெடே ரீடிங் செஸ் பிளே செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செஸ் டாக்டிக் டபுள் செக். டபுள் செக்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். 3 உதாரணத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோம். டபுள் அட்டாக் டாக்டிக்ஸ் உதாரணம் 1 இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பொசிஷனை பார்த்துக்குங்க. இப்போ கிங் சைடு வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அதனால் ஒரு பீஸு 2 பீஸை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த கேமை ஜெயிக்க முடியும். இங்கே பாருங்கள், நைட் செக். ஏன்னா டாக்டிக்ஸ் பொசிஷனில் இருக்குது. கியூனால் அடிக்கலாம், பிஷப்பால் அடிக்கலாம். கியூனால் அடித்தா 2வது கேம் சாக்ரிஃபைஸ். கிங்கால் அடிக்க முடியாது, ரூக் சப்போர்ட் இருக்குது. இப்போ ஒரே பிஷப்பால் தான் அடித்தா, வேறு வழியே கிடையாது. இப்போ பாருங்கள், டபுள் செக். ஒன்று பிஷப் செக்கு, இன்னொன்று ரூக் செக். இதான் டபுள் செக்கோட பவர். நீங்கள் ஒரு செக்கை கவர் பண்ணால் இன்னொரு செக்கை கவர் பண்ண முடியாது. இப்போ இந்த பிஷப் வச்சு இங்கே கவர் பண்ணால் இந்த பிஷப் செக்கை கவர் பண்ண முடியாது. இவனை வச்சு இப்படி கவர் பண்ணாலோ இந்த பிஷப் வச்சு கவர் பண்ணாலோ ஒரு செக்கை தான் கவர் பண்ண முடியும், இன்னொரு செக்கை கவர் பண்ண முடியாது. இந்த பொசிஷனில் கிங்கு இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. இந்த பொசிஷன் வந்து செக்மேட் பொசிஷன். ஒயிட் வந்து வின் பண்ணிடுறாங்க இந்த கேமை. 2 ஒயிட் டு பிளே. இது வந்து ஓப்பன் ஃபைலில் இருக்குது. இப்போ ஒயிட் டு பிளே ஒரு பிரில்லியண்டான டபுள் செக் பண்ணுறாங்க பாருங்கள். பிஷப் செக்கு அண்ட் ரூக் செக். இப்போ இந்த பிஷப் செக்குக்கு இப்படி கவர் பண்ணால் அந்த ரூக் செக் ஓப்பனில் இருக்குனால அது கவர் பண்ண முடியாது. இதை கவர் பண்ணால் இந்த பிஷப் இந்த அட்டாக் பண்ணுது. அதனால் உங்களால் 2 செக்கையும் கவர் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிங் உள்ளே போனால் அல்ல இந்த பக்கம் போகலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இங்கே போனால் இங்கே செக்மேட். கிங் எங்கேயும் தப்பிக்க முடியாது, செக்மேட். இங்கேருந்து இங்கே போனால் செகண்ட் ஆப்ஷன் ரூக் இங்கே வச்சா செக்மேட். ரூக் அண்ட் பிஷப் செக்மேட். நம்பர் 3 பார்க்குறப்ப இப்போ இந்த பொசிஷனில் வந்து இது ஓப்பன் ஃபைல்டில் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த பிஷப் இந்த ரூக் அட்டாக் பண்ணிட்டு. பட் அப்படி அட்டாக் பண்ணியிருந்தாலும் டபுள் செக்கில் இருக்கும்போது உங்களால் அந்த பீஸ் அடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், நைட் டேக் நைட், நைட் கேப்சர் நைட் F6. F6 இந்த நைட் அடிக்கும்போது டபுள் செக் வருது. ஒன்று நைட் செக்கு, இன்னொன்று ரூக் செக். ஜென்ரலாக டிஸ்கவர் செக் வரும்போது பிஷப் நைட் அடிச்சிட முடியும். இப்போ இங்கேருந்து இங்கே நைட் போச்சுன்னா டிஸ்கவர் செக், இதை அடிச்சிட முடியும். பட் இது வந்து டபுள் செக். டபுள் செக் இருக்கும்போது இந்த செக்குக்கு நீங்கள் பதில் சொல்லணும், அல்லது இந்த செக்கு பதில் சொல்லணும். 2 செக்கில் ஏதாவது ஒரு செக்குக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களால் இந்த ரூக் அடிக்க முடியாது. இப்போ எதிர அடித்தா நைட் செக் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த பிஷப் ரூக் அடிக்க முடியாது. கியூண்டோ நைட் அடிக்க முடியாது, பாண்டு நைட் அடிக்க முடியாது. என்னென்னா இங்கே ரூக் செக் இருக்குது. ஸோ ஒரே ஒரு வழி தான் இருக்குது கிங்குக்கு. இங்கேயும் போக முடியாது, நைட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே டேரெக்டாக செக்கில் இருக்குது. ஒரே வழி தான் இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ 2வது பிரில்லியண்டாக ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க, பிஷப் செக்குன்னு. இப்போ கிங் இங்கேயும் போக முடியாது, இந்த 2 ஸ்கொயருக்கு வர முடியாது. ஏன்னா இந்த ஃபைலில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, ரூக் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஃபைலில் ரூக் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, ஜி ஸ்கொயரை நைட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஒரு வழியே கிடையாது. கியூன்ற பிஷப் அடித்தா ஒரே ஆப்ஷன் அதுதான். இப்போ ரூக் இங்கே வச்சா இமிடியேட்டாக செக்மேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.